ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு பால் கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த பால் கொழுக்கட்டையில் பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க. வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்து சேர்த்துட்டுருக்கேங்க. இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நான் கொழுக்கட்டை மாவு, இடியப்பா மாவு எது வேணால் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு தேவையான தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம அரிசி மாவு வந்து நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் வந்து நல்லா கிளறிக்கலாங்க. ஒரு ஸ்பூனை வச்சு வந்து மாவோட நம்ம உப்பை எல்லாத்தையும் கிளறிக்கலாங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த அரிசி மாவு நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வந்து அது ரொம்ப கொலக்கலன்னு போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை கிளறிட்டே வாங்க. இப்போ மீதி இருக்க தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் வந்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போ வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கை பொறுக்க சூடு இருக்காது. ஸோ ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். கொழுக்கட்டைக்கான இது மாதிரி நான் வந்து தட்டையாக வந்து பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உருண்டை உருண்டையாக போடுறத இது மாதிரி தட்டையாக போட்டிங்கன்னா வந்து சீக்கிரம் வேகுங்க. பாருங்கள், எல்லா கொழுக்கட்டைக்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு கப்பில் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கிளறிக்குங்க. இப்போ வந்து அதையும் வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு ஏலக்காய் அதை அடிச்சுக்கு எடுத்துக்கலாங்க. அதே வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து கொழுக்கட்டை ஒன்று ஒன்றா வந்து நம்ம போட்டுடலாங்க. இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா போடுங்க. அதிகமாக சேர்த்து போட்டிங்கன்னா வந்து அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா நல்லா வந்து சீக்கிரம் வேகுங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கொழுக்கட்டை சீக்கிரம் வேகுங்க. பாருங்கள், எல்லா கொழுக்கட்டையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லா கொழுக்கட்டையும் வந்து நல்லா வந்து மேலெழும்பி வந்துட்டுருக்குங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. அந்த நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துருவி வச்ச தேங்காய் அதே வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உடையாமல் வந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நான் வந்து எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தனோ அதில் 2 கப்பில் வந்து நமக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தாச்சுங்க. அது நல்லா அந்த நாட்டு சக்கரையோடு வந்து நம்ம கொழுக்கட்டையை சேர்ந்து நல்லா வந்துட்டுருக்குங்க. பாருங்கள், இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கொழுக்கட்டை. அவ்வளோதான், இப்போ நாட்டு சர்க்கரை பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெய்யில் வதக்கி வச்ச தேங்காய் துருவலையை வந்து இதோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான நாட்டு சர்க்கரையிலே செய்த பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாரம்பரியமான இந்த ஸ்வீட்டை வந்து நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.